Hi students, this is Alex here. ABCD வந்து ஒரு parallelogram அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ P and Q வந்து midpoints அப்படின்னு கொடுத்திருக்காங்க of AB and DC respectively. இப்போ நம்ம APCQ is a parallelogram அப்படின்னு prove பண்ணலாம். இப்போ பாருங்க, first வந்து ABCD வந்து parallelogram இல்லையா? இப்போ ஆல்ரெடி அதுல இருந்து நம்ம என்னெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AB equal to CD அப்படின்னு எடுக்கலாம். இந்த ஏபியும் இந்த சிடி ஆர் டிசி ரெண்டுமே ஒண்ணுதான். இது வந்து ஈக்குவல், ஏன்னா ஆல்ரெடி இது parallelogram. இப்போ இதுல நம்ம half times of AB அப்படின்னு போட்டா இங்கேயும் half times of CD அப்படின்னு போடணும். நமக்கு வந்து இதுல மிட் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ஏபியில வந்து இந்த Pன்றது மிட் பாயிண்ட். அப்போ இந்த ஏபி அண்ட் பிபி இது ரெண்டுமே வந்து சேமா இருக்கணும். ஸோ அவங்க மிட் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ரெண்டு லென்த்தும் வந்து நமக்கு சேமா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹாஃப் ஏபி அப்படின்றத நம்ம மொத்தமா இந்த லென்த்தா எடுத்துக்க போறோம். அதாவது ஏபி அப்படின்னு எடுத்துக்க போறோம். அதே மாதிரி இங்க ஹாஃப் சிடின்னு இருக்கு. ஸோ Q வந்து மிட் பாயிண்ட். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து இந்த ஹாஃப் சிடின்றத எய்தர் சிக்யூ ஆர் கியூடி எது வேணா எடுத்துக்கலாம். நான் வந்து சிக்யூ எடுத்துக்க போறேன். ஸோ இந்த இடத்துல பிராக்கெட்ல வந்து since P and Q are midpoint of AB and CD. அதனால நம்ம இப்படி எடுத்திருக்கோம். இது ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு வந்துருச்சு. இது வந்து நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது parallelogram அப்படின்றனால நமக்கு AB வந்து parallel to CD அப்படின்னு தெரியும். பட் AB and AP எல்லாமே ஒரே லைன் தான். அதனால therefore AP வந்து parallel to CD அப்படின்னு எடுத்துக்கலாம். இது நம்பர் 2. ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் வந்து parallel and equal அப்படின்னா நம்ம இதை வந்து parallelogram அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து parallel-ஆகவும் இருக்கு அண்ட் ஈக்குவலாகவும் இருக்கு. ஸோ from 1 and 2 இவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்க மாதிரி APCQ சாரி இந்த இடத்துல வந்து Q எழுதணும். ஸோ from 1 and 2 APCQ is a parallelogram.